குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். சரி, இன்னைக்கு நாம புதுசா பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னா, உயிர் பல்வகைமை மற்றும் அவற்றின் பாதுகாப்பு, பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். நம்ம முதல்ல இருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உயிர் பல்வகைமை அப்படின்னா என்ன, பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன? வெவ்வேறு உயிரினங்கள் இருக்குது சார். வெவ்வேறு உயிரினங்கள் ஒரு ஒரு பகுதியில வாழ்றது அப்படி கூட சொல்லலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கனிசம், அது தாவரமாக இருக்கட்டும், விலங்கினங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், நுண்ணுயிர்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஒரு பகுதியில காணப்படுதுன்னா அந்த இடத்த நம்ம, அந்த நிலையை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா உயிர் பல்வகைமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இந்த உயிர் பல்வகைமை அப்படின்னா என்ன நம்ம சொல்லிட்டோம். உயிர் பல்வகைமைன்றது இடத்துக்கு இடத்துக்கு எப்படி மாறுபடுகிறது, சரியா? இந்தியா உயிர் பல்வகைமையில எத்தனை இடத்துல இருக்கு, என்ன மாதிரியான சூழலை இந்தியா கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும், உலக அளவுல இந்தியா எத்தனாவது இடத்துல பல்வகைமைகள்ல இருக்கு அப்படின்றத பத்தியும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிற்றினங்கள், பூச்சினங்கள் எவ்வளவு, பூஞ்சை இனங்கள் எவ்வளவு, தாவர இனங்கள் எவ்வளவு, இதுவரையில கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இனங்கள் எவ்வளவு, கண்டறியப்பட வேண்டி இருக்கக்கூடிய இனங்கள் எவ்வளவு, அவைகளை பற்றியும், அதுக்கு அடுத்தது அலெக்சாண்டர் வாம் அம்போல்ட் கொடுத்த அந்த சிற்றினம் பரப்பு இடையுறவு, ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப், அதை பற்றியும், அதுக்கு அடுத்ததா இந்த பல்லுயிர் தன்மைலாம் இழந்தா என்ன மாதிரியான லாசஸ் நமக்கு ஏற்படும், ஸோ பயோடைவர்சிட்டி லாஸ் ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதை எப்படி நாம பாதுகாப்பது, அதுக்கு அடுத்தது இந்த பல்லுயிர் தன்மை இழக்கிறதுன்னு சொல்றோம், லாஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கான காரணங்கள் என்ன, இன்சிட்டு கன்சர்வேஷன், உள் வாழிட சூழல் பாதுகாப்புனா என்ன, எக்ஸிட் கன்சர்வேஷன், வெளி வாழிட சூழல் பாதுகாப்புனா என்ன. ஸோ இவைகளை பத்தி தாமா இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு ஐடியா கிடைச்சிச்சா எதை பத்தி படிக்க போறோம்னு? ஸோ இதுல நமக்கு என்சிஆர்டி பாட புத்தகத்துல எப்படி கொடுத்துருக்காங்க என்பதை நம்ம லைன் பை லைனா பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேள்விகளை நடுக்குள்ள கேட்டுக்கலாம். ஓகே. ஒரு வேற்று கிரக மனிதன் நம் பூமியை பார்வையிட வந்தால் முதலில் கண்டு பிரமிப்பது நமது உயிர் பல்வகைமையாகத்தான் இருக்கும். If an alien from a distant galaxy were to visit our planet Earth, the first thing that would amaze and baffle him would most probably be the enormous diversity of life that he would encounter. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வேற்று கிரகத்துல இருந்து ஒரு ஏலியன்ஸ் பூமிக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பூமியில வந்து எதை பார்த்து அவன் பிரமிச்சு போறான் அப்படின்னா, நம்ம பூமியில இருக்கக்கூடிய அந்த பல்வகைமையை தாண்டா, பயோடைவர்சிட்டி தாண்டா. இந்த உயிரினங்கள் எப்படி, பல்வேறு விதமான உயிரினங்கள் எப்படி இந்த உலகத்துல, இந்த பூமியில, அதுல குறிப்பா இந்த பூமியில எப்படி வாழுது அப்படின்றத பார்த்து யாரு பிரமிச்சு போறான்? ஏலியன். ஒரு வேட்டு கிரகத்திலிருந்து ஒரு வந்தா பிரமிச்சு போவான். அந்த அளவுக்கு பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய பல்வகைத்தன்மை நல்லா இருக்குன்னு சொல்றேன். ரைட். இந்த உயிர் பல்வகைமை, உயிர் கோலத்துடனான பகிர்வு நம்மையும் பிரமிக்க வைக்கிறது. சரிப்பா, இந்த மாதிரியான பயோடைவர்சிட்டி நம்ம பூமியில இருக்கு. அது இந்த உயிர் கோலம், நம்ம வாழக்கூடிய இந்த உயிர் கோலம் இருக்கு இல்லையா, அது கூட எப்படி பகிர்ந்து இருக்கிறது அப்படின்றது நமக்கான ஒரு என்ன சொல்றது, நமக்கான ஒரு பிரமிப்பை தோற்றுவிக்கிறதுன்னு சொல்றோம். ஈவன் ஃபார் ஹியூமன்ஸ் the rich variety of living organism with which they share this planet never ceases to astonish and fascinate us. சரியா? ரைட். அது வந்து நம்ம பிரமிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றோம். ரைட். சாதாரண மனிதனால் இவ்வுயிர் பல்வகையில் 20,000க்கும் மேற்பட்ட எறும்பு சிற்றினங்கள், 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வண்டினங்களும், 28,000க்கும் மேற்பட்ட மீனினங்களும் மற்றும் 20,000 ஆர்க்கிடு சிற்றினங்களும் உள்ளன என நம்புவது சற்று ஆச்சரியமாகவே தோன்றும். ஒரு சாதாரண மனுஷன், அவனுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்லா படிச்சவனும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு விவசாயம் கூட வச்சுக்கோங்க. இந்த நம்மளுடைய பயோடைவர்சிட்டியில 20,000க்கும் மேற்பட்ட எறும்பு இருக்குன்னு சொன்னோம்னா அவன் நம்புவானா? யோசிப்பான். என்னடா அது, எறும்பு நம்ம பார்த்திருக்கோம், கட்டெரும்பு, சிட்டெரும்பு,
வெள்ளை கலர்ல ஏதாவது இருக்கா, இல்ல குட்டி எறும்பு, இந்த மாதிரி தான் பார்த்திருக்கோம். அது எப்படி 20,000க்கு மேற்பட்ட எறும்பு சித்திரங்களும் இருக்கும். அதே போல 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வண்டினங்கள், சரி, பீட்டல்ஸ், மோர் தென் 3 lakhs அப்படின்னு சொன்னாலும் அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அண்ட் மீன் இனங்கள்ல 28,000க்கு மேற்பட்ட மீன் இனங்கள் இருக்குன்னு சொன்னாலும் 20,000 ஆர்கிட்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், தொற்று தாவரங்கள், நல்ல வண்ண நிறங்களை உடைய மலர்கள், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு ஒரு சாதாரண மனுஷன் நம்புவானா? கொஞ்சம் யோசிப்பான். எப்படிடா அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பான். ஆனா நீங்க இந்த பாடத்தை படிச்ச பிறகு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு நம்பிக்கைக்கு வருவீங்க. அடுத்தது உயிர் பல்வகைமை, பயோடைவர்சிட்டி. சரி, ecologists and evolutionary biologists have been trying to understand the significance of such diversity by asking important questions. அதாவது இப்ப ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம இங்கிலீஷ் புக்ல அப்படியே இருக்கு, அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பாலான சூழல் வல்லுநர்களும் சரியா பரிணாம உயிரியலாளர்களும் இந்த பயோடைவர்சிட்டியோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ஒரு சில கேள்விகள் மூலமாக கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா, why are there so many species? எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்கு? did such great diversity exist throughout earth history? இந்த டைவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூமி உருவானது முதல் இது வரைக்கும் அப்படியே தொடர்ந்து இருக்கிறதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்கப்பா. சோ அதுக்கான பதிலா தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய பகுதிகளை பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பயோடைவர்சிட்டி, பல்வகைமை, உயிர் பல்வகைமை. பயோனா உயிரினங்களை குறிப்பது, பல்வகைமைனா பல உயிரினங்கள் இருப்பதை குறிப்பது, அவ்வளவுதான். ரைட், நம் உயிர்கோளம் இந்த உயிர் பல்வகைமை சிற்றின அளவில் மட்டும் கொண்டது அல்ல. சரியா, நாம பார்க்கக்கூடிய இந்த உயிர்கோளம் பயோஸ்பியர் immense diversity exists not only at the species level but at all levels of biological organization ranging from macromolecules within cells to biomes. அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த உயிர்கோளம் சிற்றின அளவில் மட்டும்தான் இந்த உயிர் பல்வகைமையை கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு செல்லின் பெருமூலக்கூறுகளில் இருந்து சூழியல் தொகுதி வரை வியாபித்து இருக்கிறது. அப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த பயோடைவர்சிட்டி, அது ஒன்லி பெரிய உயிரினங்கள்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்றது கிடையாது. பெருமூலக்கூறுல இருந்து, சும்மா மேக்ரோ மாலிகுல்ஸ்னா ஒரு சின்னது, ஓகே, அதுல இருந்து ஒரு பெரிய சூழியல் தொகுதி. இப்போ ஒண்ணு இல்லடா, பெருமூலக்கூறுனா அதுக்கு அடுத்து என்ன ஸ்டேஜ் வரும்? மேக்ரோ மாலிகுலுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னப்பா? செல்லுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆர்கனுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆர்கன் சிஸ்டம். சரியா, இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போயிட்டு அப்புறம் ஆர்கன் சிஸ்டத்துக்கு அப்புறம் என்ன வரும்? ஒரு உயிரி தோன்றும். உயிரி வரும். அப்புறம் உயிரிக்கு அடுத்தது ஆர்கனிசத்துக்கு அப்புறம் உயிரில இனப்பெருக்கம் செஞ்சு நிறைய குழுமமா மாறிடும். அந்த இனத்தொகை பாப்புலேஷன் உருவாக்கும். பாப்புலேஷனுக்கு அப்புறம் தான் என்ன உருவாகும்? கம்யூனிட்டி உருவாகும். சரியா, அந்த மாதிரி இந்த மாதிரி டைவர்சிட்டின்றது ஒன்லி நாட் ஒன்லி மேக்ரோ மாலிகுல்ஸ், ஒரே ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கனிசம்ல இருந்து மட்டுமல்ல, சூழியல் தொகுதி வரைக்கும் அந்த வேறுபாடுகள் வியாபித்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல்லுயிர்த்தன்மை என்ற வார்த்தை எட்வர்ட் வில்சன் என்ற சமூக உயிரியல் அறிஞரால் பிரபலப்படுத்தப்பட்டது. யாரா இந்த பல்லுயிர் தன்மை அல்லது பல்லுயிர் பெருக்கம் எப்படினாலும் ஒண்ணுதான். சரியா, அத யாரா பாப்புலரைசைஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு தான் யாரு? சோசியோ பயாலஜிஸ்ட் எட்வர்ட் வில்சன். இந்த பேரையும் ஞாபகம் வச்சுங்க. மேபி ஏதாவது ஒரு பொருத்துக்களை கூட கொடுத்து உனக்கு டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு நீங்க தயாராக இருந்தணும். ஓகே, so biodiversity is the term popularized by the sociobiologist Edward Wilson to describe the combined diversity at all the levels of biological organization. சரியா, ரைட் ரைட். என்னென்னலாம் இந்த டைவர்சிட்டி இருக்கு, வேறுபாடு காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷனை பொறுத்த மட்டும் இல்ல, மரபியல் பன்முகத்தன்மை, ஆங்கிலத்துல ஜெனடிக் டைவர்சிட்டி. சரியா, மரபிய பன்முகத்தன்மை. அடுத்தது சிற்றின பன்முகத்தன்மை, அதாவது ஸ்பீசிஸ் லெவல்ல வேரியேஷன்ஸ் காணப்படுறது. அதுக்கு அடுத்தது சூழ்நிலையியல் பன்முகத்தன்மை, ஈகாலஜிக்கல் டைவர்சிட்டி. சரியா, சோ இது மொத்தம் இந்த மூணுத்தையும் மெயினா கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம மரபியல் பன்முகத்தன்மைனா என்ன, சிற்றின பன்முகத்தன்மைனா என்ன, சூழ்நிலையியல் பன்முகத்தன்மைனா என்ன அப்படின்றத படிப்படியா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க இருப்பது
மரபிய பன்முகத்தன்மை, ஜெனட்டிக் டைவர்சிட்டி. அதாவது மரபாடு அளவுல, மரபியல் அளவுல வேறுபாடுகள் காணப்படுவது அல்லது மரபியல் அளவுல பல மாற்றங்கள் இருப்பதை தான் நம்ம மரபிய பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்றோம். ஒரு தனி சிற்றினம் அவை பரவி இருக்கும் இடத்தை பொறுத்து மரபின அளவில் பெரும் மாற்றத்தை பெற்றிருக்கிறது. A single species might show high diversity at the genetic level over its distributional range. ஒண்ணு இல்லடா தம்பி, ஒரே ஒரு சிற்றினம், ஒரு தாவர சிற்றினம், ஃபார் எக்ஸாம்பிள் மாஞ்சிஃபெரா இண்டிகா, அது ஒரு தாவர சிற்றினம். அந்த தாவர சிற்றினம் தமிழ்நாட்டுல இருக்கிறதா அல்லது அல்லது இமயமலை பகுதிகளில் இருக்கிறதா? அப்ப அந்த பரவி இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராவல்பியா ஓமிட்டோரியா. மறக்காதீங்க, மரபிய பன்முகத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு ராவல்பியா ஓமிட்டோரியா. இது ஒரு வகையான தாவரம், ரொம்ப மருத்துவ குணமிக்க ஒரு தாவரம். சரியா? இது எங்கடா வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலை தொடருடைய பல பகுதிகளில் இவைகள் காணப்படுகிறது. ஜெனட்டிக் வேரியேஷன் ஷோன் பை த மெடிசினல் பிளான்ட் ராவல்பியா ஓமிட்டோரியா growing in different Himalayan ranges might be in terms of the potency and concentration of the active chemical that is resorpine that the plant produces. பார்க்கலாம் என்ன. அப்ப பொதுவா இந்த தாவரம் எங்க வாழுது அப்படின்னா இமயமலை தொடர்ல வாழுது. ஓகே, இந்த படத்தை பாருங்க. இதுதான் ராவல்பியா ஓமிட்டோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு தாவரம். இதிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய வேதிப்பொருள் முக்கியமா என்ன வகையான அல்கலாய்டு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வகையான அல்கலாய்டு, அது என்ன அப்படின்னா ரிசர்பைன். சரியா? அதாவது இமயமலை பகுதிகளில் காணப்படக்கூடிய இந்த ராவல்பியா செர்பன்டைனா என்ற தாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதிப்பொருளின் அளவும் ரிசர்பைன் என்ற வேதிப்பொருள், மறக்காதீங்க. அதே போல அதே தாவரம் இப்ப தமிழ்நாட்டுல இருக்குதுன்னா அந்த தாவரத்தில் காணப்படக்கூடிய வேதிப்பொருளின் அளவும் அந்த ரிசர்பைனுடைய அளவும் அதனுடைய வாழிடத்தை அல்லது அமைவிடத்தை பொறுத்து, எந்த இடத்துல இந்த பிளான்ட் இருக்கு என்பதை பொறுத்து அது என்ன ஆகிறது, வேரியேஷன் ஆகிறது. அதுதான் ஜெனட்டிக் லெவல் டைவர்சிட்டின்னு சொல்றோம். ஓகே, அதுதான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். அப்ப நமக்கு முக்கியம் இந்த ராவல்பியா ஓமிட்டோரியா, செர்பன்டைனா நான் சொன்ன நினைக்கிறேன், ஓமிட்டோரியா என்ற தாவரத்துல இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேதிப்பொருள் எதுனா ரிசர்பைன். சரியா? ரிசர்பைன் இதுதான். ஓகே, இது நல்ல மருத்துவத்துறையில மிக முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும். சரி, ரிசர்பைன் என்பது உயர் ரத்த அழுத்தத்தையும் உளவியல் ரீதியான மன அழுத்த நிவாரணியாகவும் பயன்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், இந்த ரிசர்பைன் அப்படின்ற மருந்தை இந்த பிளான்ட்ல இருந்து பிரித்தெடுக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அது எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா, இந்த அதிகமான பிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் உளவியல் ரீதியான மன அழுத்த நிவாரணியாகவும், அப்படியே டிஃபரன்ஸ் தான் இருப்பான், அவனுக்கு ஒரு நிவாரணியாகவும் இவைகள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ரைட். இந்தியாவில் மரபுத்தன்மை அளவில் வேறுபாடு கொண்ட, அதாவது இந்த ஜெனட்டிக் லெவல்லங்க, ஜெனட்டிக் லெவல்ல, அதாவது என்ன சொல்றோம், எந்த இடத்துல வாழ்கிறது அதன் அடிப்படையில நம்ம சொல்றோம். அப்ப மரபுத்தன்மை அளவில் வேறுபாடு கொண்ட 50,000 நெல் வகைகளும் 1000க்கு மேற்பட்ட மாங்காய் வகைகளும் உள்ளன. அதாவது இப்ப இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது ஒரு 10 வெரைட்டி இருக்குமா, நெல் வெரைட்டி. ஏதாவது ஒரு வெரைட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லலாம். பொன்னி, சீரக சம்பா, சம்பான்றது ஓகே ஒரு வகை. இந்த மாதிரிதான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் சொல்லுவோம். ஏடிடி 32, இப்ப நிறைய வெரைட்டி எல்லாம் வந்துருச்சுங்க. ஆனா இந்தியாவுல அது எந்தெந்த இடத்துல வளர்க்கப்படுகிறது, அந்த ஜெனட்டிக் லெவல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி மாமரத்துல எடுத்துக்கிட்டா மாங்காய் வகைகள் இருக்கும். ஒட்டு மாங்காய், பங்கனப்பள்ளி, குண்டு மாங்காய், நார் மாங்காய், என்ன நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்னோ சொல்லுவோம் இருக்கு, மல்கோவா, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். என்னமா ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. ஒட்டு மாங்காய், அதான் இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாங்காய் வகைகளும் இருக்கு. இப்ப
சார் எப்படி சார் 1000க்கு மேற்பட்ட மாங்காய் வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய நிறத்தின் அடிப்படையில வேறுபாடுகள் இருக்கலாம், சுவையின் அடிப்படையில வேறுபாடுகள் இருக்கலாம், அதனுடைய நார்த்தன்மை. ஒரு சில மாங்கால பார்த்தோன்னா நார் பல்லுல உள்ள பல்லுக்கு சந்துல போய் மாட்டிக்கும். சரியா? அந்த நார்த்தன்மை அண்ட் எந்த அளவுக்கான சர்க்கரை பொருள் அதில் காணப்படுகிறது. சரியா? அண்ட் அந்த மாமரத்தினுடைய வாழ்நாள் காலம். சோ இது போன்ற அளவுல வேரியேஷன்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. அப்ப நமக்கு தேவை இந்தியாவில பொறுத்த மட்டும் இல்ல, எத்தனை வகையிலான மாங்காய் வகைகள் இருக்குன்னா 1000க்கு மேற்பட்ட மாங்காய் வகைகள் இருக்கு. நெல்லுல 50,000க்கு மேற்பட்ட வகைகள் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, சிற்றின பன்முகத்தன்மை. இதுதான் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டின்னு நம்ம சொல்றோம். ரைட். இதுல என்ன பார்க்கலாம்? இது எதை குறிக்கிறது? அதிலே பேர்லே இருக்குது, சிற்றினங்கள் அளவிலான பன்முகத்தன்மை. சரியா? எவ்வளவு சிற்றினம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கு அப்படின்றத வச்சு நீங்க இதை சொல்லலாம். ஓகே. சோ the diversity at the species level, அதுதான் சிற்றின பன்முகத்தன்மை சொல்றோம். கிழக்கு தொடர்ச்சி மலையை காட்டிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருவாழ்வு சிற்றினங்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. The Western Ghats have a greater amphibian species diversity than the Eastern Ghats. என்ன காரணமா இருக்கும்? கிழக்கு தொடர்ச்சி மலையை காட்டிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருவாழ்வு சிற்றினங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். என்ன காரணமாக இருந்திருக்கலாம்? சார் அதிகமான மழை பெய்யும் பகுதியா இருக்கும். அப்புறம் வந்து காடுகள் அதிகமா இருக்கும் சார். அதுதான் மிக முக்கியமான காரணம். அப்ப இருவாழ்வி சிற்றினங்கள்லாம் ஆம்பிபியன்ஸ். இப்ப நம்ம ஏற்கனவே கூட படிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஆம்பிபியன்ஸுக்கு. தவளை சொல்லுவீங்க. அப்புறம் இன்னொன்னு முக்கியமான பாம்பு. ஓகே, நம்ம இப்பதான் படிச்சோம், அதுக்காக தான் வெயிட் பண்றேன். என்னென்ன? சலமாண்டர். வெரி குட். சேரா. ஓகே. நம்ம மெயினா ஏற்கனவே ஒரு லெசன்ல சலமாண்டர் பார்த்திருக்கோம்பா, அதுக்காக தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத நான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட். அப்ப அதனுடைய சிற்றினங்களுடைய எண்ணிக்கை அந்த இடத்துக்கு ஏற்ப மாறுபடுகிறது. அப்ப சிற்றினங்களோட அளவிலான பன்முகத்தன்மையை நாம எப்படி சொல்லலாம்னா சிற்றின பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. The diversity at the species level, for example, the Western Ghats have a greater amphibian species diversity than the Eastern Ghats. இத கூட நீங்க யோசிச்சு பாருங்க, அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இத கூட அசெஷன் ரீசன்ல கேட்கலாம். சரியா? ரைட். மாத்தி கூட கேட்கலாம், பாத்துக்குங்க, ரெடியா இருங்க. மூன்றாவது சூழியல் பன்முகத்தன்மை அல்லது சூழ்நிலையியல் பன்முகத்தன்மை, ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி. ஈக்காலஜினா நம்ம வாழக்கூடிய அந்த சூழலுங்க, அந்த இடங்க, அதை குறிப்பது. சூழ்நிலை எப்படி இருக்கு அதன் அடிப்படையிலும் பன்முகத்தன்மை காணப்படுகிறது. பார்க்கலாம். நார்வே போன்ற ஸ்காண்டினேவியன் நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் பாலைவனம், மழைக்காடுகள், மாங்குரூ காடுகள், பவளப்பாறைகள், ஈர நிலங்கள், கழிமுக தாவரங்கள், அல்பைன் பசும் புல்வெளி போன்றவை காணப்படுவதால் சூழலியல் அளவில் பல்வேறு வேறுபாடுகளை கொண்டது இந்த நாடு, நம்ம இந்தியாவே நம்ம சொல்லலாம். தம்பி, இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரினா என்னடா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் குளிரான பகுதிகள், எப்பவுமே ரொம்ப பெருசாலாம் ஆட்லாம் இருக்காதுங்க. அந்த மாதிரியான பகுதி தான் இந்த நார்வேலாம் இருக்கக்கூடிய பகுதி தான் ஸ்காண்டினேவியன் நாடுகள்னு சொல்றோம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாடுகள்லாம் எல்லா விதமான பகுதிகள் ஈக்காலஜிக்கல் லெவல்ல டைவர்சிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாலைவனம் இருக்கு. சரியா? இந்தியாவில் பாலைவனமும் இருக்கு. அதே மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அல்பைன் பசும் புல்வெளியும் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட். சரியா? குளிர் பகுதியும் இருக்குது, ஹாட்டான பகுதியும் இருக்குது. அதே போல மழை பெறக்கூடிய மழைக்காடுகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி. அப்புறம் மாங்குரு காடுகள்னா என்ன? சதுப்பு நில காடுகள் சார். சதுப்பு நில காடுகள். சரியா? இந்த என்னென்ன தாவரங்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அவிசினியா, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே. அந்த மாதிரியான இது. அப்புறம் பவளப்பாறைகள் கடல்ல இருக்கக்கூடியது. ஓகே. ஈர நிலங்கள்னா என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே சொதப்பா இருக்கக்கூடிய பகுதிகள். சரியா? கழிமுக தாவரங்கள்னா கடலும் ஆறும் கலக்கக்கூடிய பகுதிகளில் வளரக்கூடிய தாவரங்கள். அல்பைன் பசும் புல்வெளின்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நிறைய குளிர் பகுதி, நிறைய இது இருக்கு. அப்ப அந்த மாதிரியான இப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான பயோடைவர்சிட்டி சூழ்நிலை அளவுல இந்தியாவில் இருக்கு. ஆனா ஸ்காண்டினேவியன் நாடுகள்ல இந்த மாதிரியான பயோடைவர்சிட்டி காணப்படுவது கிடையாது. அப்ப நம்ம இதை எதுக்கான எடுத்துக்காட்டா சொல்லலாம்? ஈக்காலஜிக்கல் டைவர்சிட்டி.
சரியா? சூழ்நிலையில் அளவுல பன்முகத்தன்மையை குறிக்குது. சரியா? இது தாண்டா 3 வகையான டைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மரபிய பன்முகமை, அதாவது ஜெனடிக் டைவர்சிட்டி. 2வது சிற்றின பன்முகமை, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. 3வது சூழியல் பன்முகமை, ஈகாலஜிக்கல் டைவர்சிட்டி. புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்தது இப்ப பாருங்க, பாலைவனம் இந்தியாவில் இருக்குது. என்ன பாலைவனம் இருக்குதுடா? தார் பாலைவனம் சார். ஆமா, மழை காடுகள், அதிகமாக மழை பெறக்கூடிய காடுகள், சுந்தரவன பகுதி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். பவள பாறைகள், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஈர நிலங்கள், எப்போதும் ஈரமாகவே இருக்கும். சரிங்களா? தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். கழிமுக தாரங்கள், அங்க வளரக்கூடிய தாவரங்களை நீங்க பார்க்கலாம். ஏரி கடல் கலக்கக்கூடிய பகுதி இந்தியாவில் இருக்கு. ஆனா அல்பைன் பசும்புல்வெளிகள், இந்த உயரமான மலைப்பகுதிகள்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரியான புல்வெளிகள் இருப்பதையும் நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இயற்கையின் இந்த வளம் மிகுந்த பல்வகமை உருவாக பல மில்லியன் வருடங்களாக பரிணாம வளர்ச்சி அடைய வேண்டியிருந்தது. தம்பி, இப்ப நம்ம சொன்னோம், எக்ஸாம்பிளா நம்ம சொல்லிட்டோம். ஜெனடிக் டைவர்சிட்டி பார்த்தோம், ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி பார்த்தோம், ஈகாலஜிக்கல் டைவர்சிட்டி எல்லாம் பார்த்தோம். சார், இந்த மாதிரியான பன்வகமை ஒரே நாள்ல உருவானதானா? கிடையாதுங்க. சரியா? பல மில்லியன் வருடங்களாக நம்ம ஏற்கனவே எவல்யூஷன் பார்த்திருப்போம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மில்லியன் ஆண்டுகள்ல வேரியேஷன்ஸை பார்த்திருப்பீங்க. அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு பல மில்லியன் வருடங்களாக பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது. It has taken million of years of evolution to accumulate this rich diversity in nature. Okay. ஆனால் தற்போதைய சிற்றின இழப்பீட்டின் வீதமே தொடருமானால் இன்னும் 2 நூற்றாண்டுகளுக்குள் இதன் அனைத்து வளத்தையும் நாம் இழக்க நேரிடும். But we could lose all that wealth in less than 2 centuries if the present rates of species losses continue. அதாவது சிற்றின இழப்புனா என்னடா? சிற்றின இழப்புனா என்ன சொல்றோம் சார்? சில வகையான சிற்றினங்களை வந்து இழந்துருவோம் சார். மரபற்று போறது சார். மரபற்று போறது, அல்லது அது எப்படிங்க மரபற்று போகுது? சிற்றின இழப்பு எதனால ஏற்படுகிறதுங்க? அதிகப்படியான சுரண்டனால சார். ஆமா, அதிகப்படியான சுரண்டல், வேட்டையாடுதல். சரியா? இந்த மாதிரியான பிரச்சனைகள், அல்லது சுற்றுச்சூழல் மாறுபாடுகள். ஓகே, இந்த மாதிரியான பிரச்சனைகளால சிற்றினங்கள் இந்த உலகத்தை விட்டு அழிகின்றன. அதுவும் இந்த காலநிலை மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. குளோபல் வார்மிங் நடக்குதுங்க. அதிகமான வெப்பம், அதிகமான மழை. இதெல்லாம் இந்த மாதிரி இதே சிச்சுவேஷன் நீடிச்சுட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்னும் 2 நூற்றாண்டுகளுக்குள்ள நம்ம என்ன நேரிடும் அப்படின்னா, இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் அழிந்து போக காரணமாக அமைந்து விடும்னு சொல்றாங்க. ரைட்டா? ரைட். சர்வதேச அளவில் ஏற்படும் முக்கிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் பல்வேறு தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. சார், அப்ப உலக நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? இந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்பரன்சஸ் எல்லாம் நடத்துறாங்க. சரியா? அதனால பல்லுயிர்த்தன்மை என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்றோம். பயோடைவர்சிட்டி and its conservation are now vital environmental issues of international concern as more and more people around the world begin to realize the critical importance of biodiversity for our survival and well-being of this planet. Okay? அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இப்போதைக்கு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? கண்டிப்பா பல்லுயிர்த்தன்மை என்பது முக்கியம்னு உணர்ந்துட்டாங்க. சரியா? பல்லுயிர்த்தன்மை ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மால இந்த உலகத்துல வாழ முடியாது என்ற நிலையை அனைவரும் என்ன பண்ணிட்டாங்க? உணர தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? ரைட். இப்புவியில் காணப்படக்கூடிய சிற்றினங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது how many species are there on earth and how many in India? அதே மாதிரி இந்தியாவில் எவ்வளவு சிற்றினங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்தியாவில் எவ்வளவு சிற்றினம் இருக்குது, இந்த பூமியில எவ்வளவு சிற்றினங்கள் வாழுது மொத்தத்துல, ஓகே, அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சில கணக்கீடுகள் இருக்கு. சரியா? IUCN என்ன சொல்றாங்க, ராபர்ட் மே எவ்வளவு சிற்றினங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாம இப்ப பார்க்கலாம். ஓகே. அண்ட் இந்தியாவில் குறிப்பிடத்தக்க வகையில எவ்வளவு தாவரங்கள் இருக்கு, எவ்வளவு விலங்கினங்கள் இருக்கு, என்னென்ன கணக்கீடுகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவரை கண்டறியப்பட்டு பதிவு செய்யப்பட்டு பெயரிடப்பட்ட சிற்றினங்கள் எண்ணிக்கையை மட்டும் நம்மால் சரியாக பதில் கூற இயலும். சார், எவ்வளவு சார் பிளான்ட் இருக்கு, எவ்வளவு சார் விலங்கினம் இருக்கு, அல்லது எவ்வளவு சார் ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, பெயரிடப்பட்ட சிற்றினங்கள் மட்டும்தான். சரியா? அதாவது நமக்கு தெரியும், ஒரு பிளான்ட்டை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கு நேமிங் வைக்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதாவது எவ்வளவு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அத்தனை மட்டும்தான் உங்களால சொல்ல முடியுமே தவிர,
இது இன்னும் கண்டுபிடிக்காதது ஏகப்பட்டது இருக்கும். இன்னும் கண்டுபிடிக்காதது ஏகப்பட்டதாக இருக்கும். சின்ஸ் there are published records of all the species discovered and named, we know how many species in all have been recorded so far, but it is not easy to answer the question of how many species there are on earth. ஆனா இந்த கேள்விக்கு உங்களால சரியான பதில சொல்ல முடியாதுங்க. சற்று இயலாத செயல் தான் சொல்லலாம். ஏன்னா கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. அதனால நீ இப்ப எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களால கரெக்டான அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஆனா எடுத்திருக்கக்கூடிய கணக்கீடின்படி நீங்க ஆன்சரை சொல்லலாம். ரைட். இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச கூட்டமைப்பு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், சார் IUCN, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கான எக்ஸ்பான்ஷனை பார்த்துக்குங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். சரியா? அவங்க 2004ல ஒரு கணக்கீடு எடுத்திருக்காங்க. அந்த கணக்கீட்டின் படி ஒரே நிமிஷம், இதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருங்க. ஹலோ பா, நான் கிளாஸ்ல இருக்கேன்பா, நான் கூப்பிடுறேன்பா. ஆமா, ரைட்டுப்பா. அப்ப அந்த IUCNன்றது இந்த உலக அளவுல எவ்வளவு தாவரங்கள் இருக்கு, அல்லது சாரி எவ்வளவு ஸ்பீசிஸ் மொத்தமா இனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை கொடுத்திருக்காங்கப்பா. ஓகே, அது 2004 கணக்கீட்டின்படி சுமார் 1.5 மில்லியனுக்கும் சற்று மேற்பட்ட தாவர மற்றும் விலங்கு சிற்றினங்கள் மட்டுமே இனம் கண்டு வரையறுக்கப்பட்டுள்ளன. அதாவது இது தாவரம், இதெல்லாம் விலங்கினம், இதெல்லாம் வண்டினம், சரியா, இதெல்லாம் ஜிம்னோஸ்போம்கள், இதெல்லாம் ஆஞ்சியோஸ்போம்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இனங்கள் மொத்தத்துல 1.5 மில்லியன் தான். சரியா? 1.5. The total number of plant and animal species described so far is likely more than 1.5 million. கொஞ்சம் 1.5 மில்லியனுக்கு சற்று மேற்பட்ட தாவர உயிரினங்கள் தான் இருக்கு அப்படின்றத இனம் கண்டு வரையறை செய்திருக்காங்க. யாரு? IUCN, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அவங்களுடைய கூற்றுப்படி சுமார் 1.5 மில்லியனுக்கு சற்று அதிகமான சிற்றினங்கள் மட்டுமே இருப்பதாக அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மதிப்பீட்டின்படி. ஆனா இன்னும் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு சொல்றேன். பட் we have no clear idea of how many species are yet to be discovered and described. ஆனா நமக்கு சரியான ஒரு ஐடியா இல்லை, எத்தனை ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்கணும், எத்தனை ஸ்பீசிஸ்க்கு பேர் வைக்கணும் அப்படின்றது நமக்கு கரெக்டா தெரியலங்க. சரியா? ரைட். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, எஸ்டிமேட்ஸ் வேரி வைட்லி அண்ட் மெனி ஆஃப் தம் ஆர் ஒன்லி எஜுகேட்டட் கன்சர்ஸ். அதாவது நிறைய இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கட்டுறதை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபார் மெனி டாக்ஸானமி குரூப் ஸ்பீசிஸ் இன்வென்சரிஸ் ஆர் மோர் கம்ப்ளீட் இன் டெம்பரேட் தென் டிராபிக்கல் கண்ட்ரிஸ். நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, அதாவது என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புவியினுடைய மொத்த தாவர சிற்றினங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் புவியின் 20 முதல் 50 மில்லியன் பரப்பில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு சென்சஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, புவியில் இருக்கக்கூடிய மொத்த தாவர சிற்றினங்கள், சரியா, விலங்கு மற்றும் நுண்ணுயிர்கள்ல எவ்வளவு பரப்புல காணப்படுதுன்னா 20 முதல் 50 மில்லியன் பரப்புல காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனால் ராபர்ட் மே அப்படின்ற சூழியல் அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 7 மில்லியன், எவ்வளவு இருக்கு, 7 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? ராபர்ட் மே, மறக்காதீங்க. பட் மோர் கன்சர்வேட்டிவ் அண்ட் சயின்டிபிக்லி சவுண்ட் எஸ்டிமேட்ஸ் மேட் பை ராபர்ட் மே பிளேசஸ் த குளோபல் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அட் அபவுட் 7 மில்லியன். ராபர்ட் மேவின் கருத்தின்படி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 மில்லியன் அப்படின்னு ஒரு கணக்குக்கு வந்திருக்காங்க. சரியா? அப்ப IUCN பிரகாரம் 1.5, ராபர்ட் மே பிரகாரம் 7 மில்லியன் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இன்னும் எத்தனை சிற்றினங்கள் கண்டறியப்பட்டு விவரிக்கப்பட வேண்டும் என தெளிவாக உங்களால் கூற இயலாது. ஓகே, இதன் மதிப்பீடுகள் என்பது வேறுபடலாம், கண்டிப்பா வேரியேஷன் வரலாம். அது எப்ப சார்? 2004 IUCN எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆகுது? 18 வருஷத்துக்கு மேல ஆகுது. சரியா? அப்ப இப்ப கணக்கெடு எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா வேரியேஷன் இருக்கும். ஏனெனில் இவை அனைத்தும் கற்றறிந்த அறிஞர்களின் ஊகத்தினால் விளக்கப்பட்டது. இதெல்லாம் சயின்டிஸ்ட் படிச்சிருக்காங்க, ஏற்கனவே அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்னது அப்படின்னு சொல்றாங்க.
வெப்பமண்டல நாடுகளை காட்டிலும் மித வெப்பமண்டல நாடுகளில் சிற்றினங்களை கண்டுபிடிப்பது, பல்வேறு வகைப்பாட்டு இனக்குழுக்களை வகைப்படுத்துவது போன்றவை பெரும்பாலும் முழுமையடைந்து விட்டது. அதாவது வெப்பமண்டல நாடுகளை காட்டிலும் மித வெப்பமண்டல நாடுகள்ல, ஏன்னா சிற்றினங்களுடைய பரவல் வெப்பமண்டல நாடுகள் அதிகமா இருக்குமா, மித வெப்பமண்டல நாடுகள் அதிகமா இருக்குமா? வெப்பமண்டல காடுகள் அதிகமா இருக்கும் சார். அதனால கம்மியா இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்களாம்பா. ஆனா வெப்பமண்டல காடுகள்ல வந்து இன்னும் கூட போயிட்டு தான் இருக்கு, இன்னும் கூட கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. For many taxonomic groups, species inventories are more complete in temperate than in tropical countries. Okay, right. இதிலிருந்து அறிந்து கொள்வது என்னவென்றால், மிகப்பெரிய அளவிலான சிற்றினங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அப்ப வெப்பமண்டல நாடுகள்ல மிகப்பெரிய அளவிலான ஸ்பீசிஸ் இருக்குங்க. அதனால நாம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. நடைமுறையில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய சிற்றின கண்டுபிடிப்புகளின் தகவல்களின் அடிப்படையில் இப்புவியில் காணப்படும் உயிரின பல்வகமை பற்றிய சில சுவாரஸ்யங்களை நாம் படிப்படியாக பார்க்கலாம். சரியா? என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். புவிப்பரப்பில் அறியப்பட்டுள்ள சிற்றினங்களில் 70% மேற்பட்ட விலங்குகள். எப்பா ஒரு 100% இந்த உலகத்துல உயிரினங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல மோர் தென் 70% யாரு தான்? அனிமல்ஸ் தான். அனிமல்ஸ் தான் ரொம்ப அதிகமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதுவரை தாவரங்களில் 22% மட்டுமே அறியப்பட்டிருக்கிறது. அப்ப 70% விலங்கு போயிடுச்சு. 22% மட்டும்தான் என்னது? பிளான்ஸ். என்னென்னலாம் அதுல அடங்குது? பாசிகள், பூஞ்சைகள், பிரயோஃபைட்டுகள், ஜிம்னோஸ்பம்கள், ஆஞ்சியோஸ்பம்கள், இவெல்லாம் மொத்தமே சேர்த்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா வெறும் 22% மட்டுமே கண்டறியப்பட்டிருக்கிறது. ஓகே ரைட். இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி பார்த்துடலாம். More than 70% of all the species recorded are animals, while plants including algae, fungi, bryophytes, gymnosperm and angiosperms comprise no more than 22% of the total. மொத்தத்துல 22% மேல தாண்டலங்க இந்த தாவரங்களுடைய எண்ணிக்கை அறியப்பட்டிருக்கிறது. நம்ம என்சிஆர்டி பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய படம் உலகளாவிய பல்லுயிர் தன்மை எப்படி இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் நம்ம படிப்படியா பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டபிரேட்ஸ், முதுகெலும்பு அற்றவைகள்ல பாத்துக்குங்க. இந்த சார்ட்டை வச்சு கூட கேள்விகள் வரலாம். முதுகெலும்பு அற்றவைகள் எடுத்துட்டீங்கன்னா மிக அதிகமாக இருப்பது யார் தான்? பூச்சிகள் தாங்க. முதுகெலும்பு அற்றவைகள் எடுத்துட்டீங்கன்னா மிக அதிக எண்ணிக்கை அதுல பாத்தீங்கன்னா பூச்சினங்கள் இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்தபடியா பிற விலங்கு தொகுதிகள், அதர் அனிமல் குரூப்ஸ் இருக்கு. அதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியா பாருங்க மெல்லுடலி, அதை விட கம்மியா பாருங்க ஓட்டுடலி. அதாவது மெல்லுடலினா மொலுஸ்க், ஓகே, அண்ட் ஓட்டுடலினா கிரஸ்டேசியன்ஸ். ஓகேவா? இது முதுகெலும்பற்றவை பொறுத்த மட்டும் இல்ல, மிக அதிகம் யாருங்க? மிக அதிகம் யாரு இந்த படத்தை பொறுத்த மட்டும்? பூச்சிகள் தான், இன்செக்ட்ஸ் தான். மிக கம்மி ஓட்டுடலி, கிறிஸ்டேசியன்ஸ். ஓகேவா? எதை பொறுத்து இந்த கேள்வி வரலாம்? பொறுத்து கேட்டா, முதுகெலும்பற்றவைகளை பத்தி கேட்டா நீங்க இந்த பதில சொல்லணும். ஓகே. அடுத்தது என்னது? முதுகெலும்பு உயிரிகள், அதாவது வெர்டபிரேட்ஸ். சார் வெர்டபிரேட்ஸ்ல பாத்தீங்கன்னா மிக அதிகம் யாருன்னா ஃபிஷஸ் தாங்க, மீன்கள் தாங்க. 50% கிட்டத்தட்ட. முதுகெலும்பு உயிர்கள் 100% இருக்குன்னா அதுல 50% ஃபிஷஸ் தான் இருக்குங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா பறவைகள், இதை விட கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் ஊர்வன ரெப்டைல்ஸ் வகைகள், அதுக்கப்புறம் ஆம்பிபியன்ஸ், அதுக்கப்புறம் தான் பாலூட்டிகள் வருதுங்க. ஓகேவா? அப்ப முதுகெலும்பு உயிர்கள்ல மிக அதிகமாக காணப்படக்கூடிய உயிரினங்கள் எது அப்படின்னா மீன்கள். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட்டு. வாங்க, இது வந்து விலங்குகளுக்கு பாத்தீங்க. அடுத்ததா தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அதிகமாக யார் இருக்கா தாவரங்கள்ல பொறுத்த மட்டும்? இப்போதைக்கு லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பம்கள் வந்துட்டு இருக்குங்க. அண்ட் பூஞ்சைகள். ஓகே, பூஞ்சைகளும் மிக அதிகமாகவே காணப்படுகின்றன. பூஞ்சைகள் வராதுல்ல சார்? என்னப்பா? தாவரங்கள்ல பூஞ்சைகள் தனியா வந்துரும்ல சார்? தாவரங்கள் பூஞ்சைகள் தாவரங்கள் தான்டா சார், தனி உலகமா வச்சுட்டாங்க. எப்பா அது ஆராய்ச்சி விட்டேகர் மட்டும்தான் தனியா வச்சாரு. புரியுதா? நீங்க படிச்சிட்டு இருக்கிறது ஒன்லி ஆராய்ச்சி விட்டேகர் மட்டும்தான் நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. பொதுவா ஜெனரலா பூஞ்சைகள் தாவரங்கள் தான்
ஆராய்ச்சி விட்டேகர் தனியா வச்சாருன்னா அவர் தாவரங்களை போல அவைகள் ஒளிச்சேர்க்கை செய்வதில்லை அப்படின்றதுக்காக அவர் தனியா வச்சார், அவ்வளவுதான். பொதுவா பூஞ்சைகள் தாவரங்கள் கீழே தான் வகைப்படுத்துவாங்க. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒன்லி நீங்க ஃபாலோ பண்றது ஆர்எச் விட்டேகர்னு கொடுத்து கேட்டா மட்டும்தான் நீங்க தனியா சொல்லணுமே தவிர ஜென்ரலா அது தாவரங்கள் தான். புரியுதா இல்லையா? ஓகே சார். ரைட். ஸோ மசை வகை தாவரங்கள் அண்ட் பெரணிகள் இதெல்லாம் இங்க இருக்கு. அண்ட் லைக்கன்கள், கொஞ்சம் லைக்கன்கள் இருக்கு. இது வந்து தாவரங்களுடைய பல்வகைத்தன்மையை குறிக்கிறது இந்த படம். ஓகே, அப்ப இந்த படம் சார்ந்த வினாக்கள் கொடுத்துட்டு ஏபிசின்னு கொடுத்துட்டா இதெல்லாம் பார்த்துக்குங்கப்பா. ரைட். விலங்குகளில் பெரும்பாலும் 70% பூச்சிகளே உள்ளன. சரிப்பா, அவங்க ஏற்கனவே படத்தை பார்த்துட்டுமே கிட்டத்தட்ட 70% யார் தான் இருக்கா? இன்செக்ட்ஸ் தாங்க இருக்காங்க. ஓகே, அதாவது ஒவ்வொரு 10 விலங்கு இருக்கும் 7 பூச்சி இருக்காங்க. ஒரு 10 விலங்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 7 எதுவாதான் இருக்கு? பூச்சிகளாகத்தான் இருக்கிறது. Among animals, insects are the most species rich taxonomy group, making up more than 70% of the total. That means out of every 10 animals on this planet, 7 are insects. Okay, 7 வந்து இன்செக்டா இருக்கு. அண்ட் உலகில் உள்ள பூஞ்சை இனங்களின் எண்ணிக்கையானது மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வனக்கள் மற்றும் பாலூட்டிகளின் மொத்த எண்ணிக்கையை விட கூடுதல் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இங்க இருக்குல்ல, பாலூட்டி, பறவை, ஊர்வன, நிலநீர் வாழ்வன இருக்குல்ல, இதனுடைய கூட்டுத்தொகையை கம்பேர் பண்ணும்போது சரியா இந்த பூஞ்சைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. விலங்கினங்கள்ல அதாவது பூஞ்சைகளுடைய எண்ணிக்கை மீன், இருவாழ்வி, ஊர்வன, பாலூட்டிகளுடைய மொத்த எண்ணிக்கையை விட சற்று அதிகமாகவே இருக்கும். அசன் ரீசனுக்காக ஒரு கேள்வி பதில இதை பார்த்துக்குங்க. இந்த மதிப்பீடுகள் புரோகேரியாட்டுகளுக்கு எந்தவித புள்ளி விவரங்களையும் கொடுக்கவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரிங்க, விலங்கினங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய விலங்கினங்களா நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாத புரோகேரியாட்டுகளுக்கு எந்த விதமான கரெக்டா ஒரு எஸ்டிமேட்ஸ் வந்து கொடுக்கவில்லை. It should be noted that these estimates do not give any figures for prokaryotes. ஏண்டா சார் பாக்டீரியாக்கள்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்கும் சார். ஏகப்பட்ட ஒரு கைப்பிடி மண்ணிலேயே வந்து 100க்கும் மேற்பட்ட பாக்டீரியா. அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாததான்றதால எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலங்க. ஆனா நேமிங்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க, அதனுடைய மாலிகுலார் இது வச்சு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா கண்டுபிடிக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. ரைட். எத்தனை புரோகாரியோட் சிற்றங்கள் இந்த உலகில் உள்ளன என்பதை பற்றி உயிரிழந்தவர்கள் உறுதியாக கூறவில்லை. பயாலஜிஸ்ட் ஆர் நாட் ஷூர் அபவுட் ஹவு மெனி புரோகாரியோட்டிக் ஸ்பீசிஸ் தேர் மைட் பி. இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ஓகே, மேலும் பிற உயிரினங்களை வகைப்படுத்த பயன்படுத்தப்படும் வழக்கமான முறையில் இந்த நுண்ணுயிர்களை வகைப்படுத்தவோ ஆய்வகங்களில் சில நுண்ணுயிர்களை வளர்க்கவோ இயலாது. சார், இப்போ ஒரு தாவரங்கள் வகைப்படுத்துறீங்க, தாவரங்கள்ல நிறைய வகைப்பாடுகள் இருக்கு, பார்த்துருப்பீங்க. உள் அமைப்பியல் அடிப்படையில நீங்க வகைப்படுத்திக்கலாம். சரி, இயற்கை வகைப்பாடு, செயற்கை வகைப்பாடு, மகரந்த தாளினுடைய நீளத்தை வைத்து கூட வகைப்பாடு பண்ணிக்கலாம். ஆனா மைக்ரோ ஆர்கனைசத்துக்கு நீங்க எதிராக வச்சு பண்ணுவீங்கன்னா அப்படி பண்ண முடியுமானா கிடையாதுங்க. சரி, போனா போது நம்ம லேபரேட்டரியில வளர்த்து மைக்ரோஸ்கோப் மூலியமா அதோட எண்ணிக்கையை சொல்லலாம்னு பார்த்தா கூட ஒரு சில நுண்ணுயிரிகளை, ஃபார் எக்ஸாம்பிள் வைரஸ்களை, டேஞ்சரஸ் வைரஸை நம்ம ஆய்வகத்துல வளர்க்க முடியுமானா வளர்க்க முடியாதுங்க. அப்ப அதனால இதன் காரணமாக புரோகைராய்டுகளுடைய எண்ணிக்கையை நம்ம சரியா கணிக்க இயலாது. ஓகே, நாம் உயிர் வேதியியல் அல்லது உயிர் மூலக்கூறு அடிப்படையில் வகைப்படுத்துவோமானால் அதன் பல்வகமை மில்லியன் கணக்கில் செல்லும். சரிங்க, அதனுடைய பயோ கெமிஸ்ட்ரி சரியா, கிராம் பாசிட்டிவா கிராம் நெகட்டிவா என்ன மாதிரியான வேதிப்பொருள்லாம் இருக்கு, இதன் அடிப்படையில நீங்க வகைப்படுத்தினீங்கன்னா இந்த புரோகைராய்டுகளுடைய எண்ணிக்கை மில்லியன் கணக்குல செல்லும். சரியா, எவ்வளோக்கா மோர் தென் மில்லியனுக்கு மேல இவைகள் செல்ல வாய்ப்புகள் இருக்கு. உலகின் மொத்த நிலப்பரப்பில் 2.4% இந்தியா கொண்டுள்ள போதிலும் உலகின் மொத்த பல்வகமையில் 8.1% இந்தியா பெற்றிருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வராங்க, India's only 2.4% of the world's land area. Its share of the global species diversity is an impressive 8.1%. அதாவது உலக அளவுல பரப்பளவுல இந்தியா 100%ல இந்தியா வெறும் 2.4% தாங்க இருக்கு. ஆனா பயோடைவர்சிட்டி, உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை கால்குலேட் பண்ணோம்னா இந்தியா மொத்த பல்வகைமையில
மொத்தம் உலகத்துல 100% பயோடைவர்சிட்டி இருக்குன்னா அதுல 8.1% இந்தியாவுல இருக்கு. அப்ப சின்ன கண்ட்ரியா இருந்தா கூட நமக்கு எப்படி இருக்கு, நிறைய பயோடைவர்சிட்டி இந்தியா கொண்டிருக்கிறது. எனவேதான் இந்தியா உலகின் மிகப்பெரிய பல்வகமை கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. ஓகே, தட் இஸ் வாட் மேக்ஸ் அவர் கண்ட்ரி ஒன் ஆஃப் த 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு. இது வரைக்கும் சரியா, இது வரைக்கும் நம்ம என்சிஆர்டி புக்ல கொடுத்திருக்கிறது 12 மெகா டைவர்சிட்டிங்க. இப்ப யாருப்பா அது, எரேஸ் பண்ணுங்க, நீங்களே எரேஸ் பண்ணுங்க. 1 minute. சி ஓகே, தேங்க்யூ. ஜஸ்ட் நீங்க மொபைலை எடை வச்சுட்டு பாருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப மொத்தம் 12 மெகா பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குங்க உலகத்துல. சரியா, அதுல இந்தியாவும் ஒன்று. 12ல இந்தியாவும் ஒண்ணு அப்படின்னா பாத்துங்க இந்தியா எவ்வளவு பெருமை மிக்க பயோடைவர்சிட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 45,000 தாவர சிற்றினங்களும் பெரும்பாலான வகைப்படுத்தப்பட்டுள்ள விலங்கினங்களில் 2 மடங்கு இந்தியாவிலிருந்து பெறப்பட்டவையாகும். அதாவது 45,000 தாவர சிற்றினங்களும் பெரும்பாலான வகைப்படுத்தப்பட்ட விலங்கினங்களில் 2 மடங்கும். அப்ப மொத்தமா தாவர சிற்றினங்கள்ல 45,000 இந்தியாவுல, அதே போல விலங்கினங்கள் நிறைய வகைப்படுத்தி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 2 மடங்கு இந்தியாவில இருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, ரைட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நியர்லி 45,000 species of plants and twice as many of animals have been recorded from India. அதாவது 45,000 தாவர இனங்கள், அதுக்கு டபுள் மடங்கு கிட்டத்தட்ட எவ்வளவு 90,000க்கு மேற்பட்ட விலங்கினங்கள் இந்தியாவில இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராபர்ட் மே அவர்களின் கணக்கிட்ட ஏற்றுக்கொள்வேமானால் மொத்த சிற்றினங்களில் 22% மட்டுமே வகைப்படுத்தப்படுது. ராபர்ட் மே என்ன சொன்னாரு, எவ்வளவு சிற்றினங்கள் இருக்குன்னு சொன்னாரு இந்த உலகத்துல? 7 billion. அவரோட கணக்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த சிற்றினங்கள்ல இது வரைக்கும் வெறும் 22% தாண்டா இது வரைக்கும் பேர் வச்சு வகைப்படுத்தப்பட்டதாக நம்புறாங்க. அப்படின்னா இன்னும் எவ்வளவு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் பாருங்க. இஃப் வி அக்செப்ட் மேஸ் குளோபல் எஸ்டிமேட்ஸ் only 22% of the total species have been recorded so far. தம்பி இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, எங்கெங்கெல்லாம் இந்த நியூமெரிக்கல்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்களோ கண்டிப்பா நீங்க கொஸ்டின் தான் எதிர்பார்க்கலாம், தரவா இருந்துச்சு. இவரது கணக்கெட்டை இந்தியாவுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் இன்னும் 1 லட்சம் தாவர சிற்றினங்களும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட விலங்கு சிற்றினங்களும் கண்டறியப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அப்ப ராபர்ட் மேவுடைய கருத்துப்படி அவருடைய சென்சஸ் பிரகாரம் இந்தியாவுல more than 1 lakh plant species and more than 3 lakh animal species yet to be discovered and described. கண்டறியப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட வேண்டி இருக்கிறது இவ்வளோ இருக்கான். அப்ப பாத்துங்க, யோசித்து பாருங்க. மேலும் மிக அதிக எண்ணிக்கையிலான புதிய சிற்றினங்கள் முழுமையாக கண்டறியப்படுவதற்கு முன் காடுகள் மற்றும் இயற்கை சூழ்நிலை மண்டலங்கள் ஏற்படும் இடர்பாடுகளை பல உயிர்கள் அழிந்து வருது. சரிப்பா, நீங்க இன்னைக்குல இருந்து ஆரம்பிக்கலாம்னு கூட ஒரு பிளான் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு இருக்குது மீதி எல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு என்ன ஆகுது, இயற்கை சூழ்மண்டல இடர்பாடுகள், திடீர்னு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு வரும். அப்ப அங்க இருக்கக்கூடிய இனங்கள் கொஞ்சம் அழிக்கப்பட்டு விடும். மிகப்பெரிய வெள்ளம் அடிச்சு போகும், அங்க இருக்கக்கூடிய இனங்கள் அழிக்கப்பட்டு இருக்கும். அல்லது மிகப்பெரிய வறட்சி ஏற்படும். சோ அதனால நீங்க என்னதான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாலும் அதுல கொஞ்சம் அழிஞ்சிடலாம்னு சொல்றாங்க. இயற்கையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து புத்தகங்களின் தலைப்புகளையும் பட்டியலிடுவதற்கு முன்பே இயற்கையின் உயிரியல் நூலகம் பற்றி இருக்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளா ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்கயா, என்னன்னா, நேச்சர்ஸ் பயாலஜிக்கல் லைப்ரரி இஸ் பர்னிங் ஈவன் பிஃபோர் வி கேட்டலாக்டு தி டைட்டில்ஸ் ஆஃப் ஆல் தி புக்ஸ் ஃபேக்ட் ஹியர். இது நம்ம புக்ல கொடுத்துருக்க மாட்டேன், என்சிஆர்டில கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இயற்கையில நிறைய புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நேச்சரா நிறைய புத்தகங்கள் இருக்கு, உலகத்துல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த என்னென்னலாம் புக் இருக்குதுன்னு ஒவ்வொன்றுத்தோட டைட்டில் போடுறோம், ஒரு பொருளடக்கத்துல எப்படி நம்ம போடுறோம், அந்த மாதிரி பட்டியலிட்டுனே வர்றதுக்கு முன்னாடி உயிரியல் நூலகம் என்ன ஆகுறதா பற்றி எரிகிறது என்பதை நீங்க ஒரு ஒப்புமையா நீங்க வச்சு பார்த்துக்கலாம். இப்ப என்ன நிறைய புக்கோட டைட்டிலே கொடுக்கல, அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதான், பயாலஜிக்கல் லைப்ரரியை பத்தி எரியுதான்.
அப்ப அப்ப என்னதான் நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாலும் எக்ஸாக்டா உங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உயிரினங்கள் ஒரு சில அழிந்து போகிறதுன்னு சொல்றாங்க. இதான் இதுக்கான ஒப்புமை. புரியுதா? சார் அப்படியே இருங்க சார் நிமிஷம். அப்படியே எழுதிக்கோ வேணும்னா. Nature's biological library is burning even before we cataloged the titles of all the books tracked there. இயற்கையில சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து புத்தகங்களுடைய தலைப்புகளை எழுதுவதற்கு முன்பே ஒரு பக்கத்துல பயாலஜிக்கல் லைப்ரரியே எரியுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டுல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இனங்கள் கண்டறியப்பட வேண்டியது நிறைய இருக்கு. ஒன்னொன்னா கண்டுபிடிச்சுன்னு போயினே இருக்கிறீங்க. என்ன ஆகுதான்? நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கண்டுபிடிக்க வேண்டிய இனங்கள்லயே பாதி அழிஞ்சிரும். அவ்வளவுதான் அர்த்தம். இதுக்கான ஒப்புமை அதான். புரிஞ்சுச்சா? ஓகே. அண்ட் இதோட இருக்கட்டும். அடுத்தது வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி. இப்ப ஆரம்பிச்சோம்னா அது முடிக்க முடியாது. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அண்ட் வெயிட் பண்ணுங்க, போயிடாதீங்க. வெயிட்